கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் கேஷ் ஆப்பை. வளைகுடா நாடான கத்தாரில் உளவு பார்த்ததாக 8 இந்திய கடற்படை வீரர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அந்த நாட்டு உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டனர். டெக்ரா குளோபல் என்ற தனியார் கப்பல் நிறுவனத்தில் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான பணியில் இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் பலர் பணிபுரிந்தனர். அவர்களில் 8 கடற்படை வீரர்கள் உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி கத்தார் நீதிமன்றம் 8 பேருக்கும் மரண தண்டனை விதித்தது. இந்தியாவில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தொடர்ச்சியாக மத்திய அரசு கத்தார் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதோடு மரண தண்டனையை எதிர்த்து இந்திய அரசு தரப்பில் கத்தார் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. கத்தார் அரசிடம் மத்திய அரசு மரண தண்டனையை ரத்து செய்யும்படி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி 8 பேருக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்ட நிலையில் கத்தார் அரசு 8 பேரையும் தற்போது விடுதலை செய்துள்ளது. அவர்களில் 7 பேர் ஏற்கனவே இந்தியா திரும்பிவிட்டனர். பிரதமர் மோடி அரசுக்கு இது ராஜ்ய ரீதியாக கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி துபாயில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி கத்தார் மன்னர் ஷேக் தாமின் பின் ஹமாத் அல் அதானியை சந்தித்தார். அப்போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் விடுவித்தால் கத்தாரில் வசிக்கும் இந்திய மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் கைதானவர்களை விடுதலை செய்யும்படியும் வலியுறுத்தினார். இதனால் கத்தார் மன்னர் எடுத்த முயற்சியால் தான் இந்த விடுதலை சாத்தியமானதாக சொல்லப்படுகிறது. தற்போது இந்தியர்கள் விடுதலையானதை அடுத்து மத்திய அரசும் கத்தார் அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளது. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் கேஷ் ஆப்பை.